திகைக்க வைக்கும் தமிழ் கோவில் ரகசியங்கள். 1000 ஆண்டுகளை கடந்தும் இயற்கை சீற்றங்களை தாங்கி இன்றும் கம்பீரமாக நிற்கும் இந்த கற்கள் வெறும் கற்கள் அல்ல. இவை தமிழனின் அறிவு திறனுக்கும் சிவபெருமானின் அருளுக்கும் சான்றாக விளங்கும் கல்வெட்டு காவியங்கள். நண்பர்களே, இன்று நாம் காணப்போவது வெறும் கட்டிடக்கலை அல்ல, பூமிக்கும் அண்டவெளிக்கும் இடையே உள்ள ஒரு இரகசிய தொடர்பு. புனித வடிவியல் என்று அழைக்கப்படும் அந்த இரகசிய சூத்திரம் தமிழன் கைகளில் எப்படி விளையாடியது? வாருங்கள், சிவபெருமான் மறைத்து வைத்திருக்கும் அந்த ஆச்சரியங்களை அவிழ்ப்போம். பஞ்சபூதங்களின் நேர்கோடு. GPS இல்லாத காலத்திலேயே பல 100 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ள 3 வெவ்வேறு மாநிலங்களில் உள்ள கோவில்களை ஒரே தீர்க்கரேகையில் அமைத்தான் தமிழன். காஞ்சிபுரம் மண், திருக்காலத்தி காற்று மற்றும் சிதம்பரம் ஆகாயம். இந்த மூன்றுமே சரியாக 79 டிகிரி 41 நிமிடம் ஈஸ்ட் என்ற நேர்கோட்டில் அமைந்துள்ளன. இது வெறும் தற்செயல் என்று உங்களால் நம்ப முடிகிறதா? இது வெறும் கட்டிடக்கலை அல்ல, இது புவிசார் கணிதம், ஜியோடசி. பிரபஞ்சத்தின் ஆற்றலை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிக்க நம் முன்னோர்கள் பயன்படுத்திய வித்தை இது. உடலே கோவில். சரி, சிதம்பரத்திற்கு வருவோம். இங்கேதான் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்துள்ளது. கோவிலின் பொற்கூரையில் உள்ள 21,600 தங்க ஓடுகள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் மூச்சுக்காற்றின் எண்ணிக்கை. அதை இணைக்க பயன்படுத்தப்பட்ட 72,000 ஆணிகள் நம் உடலில் உள்ள நாடிகளின் எண்ணிக்கை. சிதம்பரம் கோவில் கருவறை ஏன் நடுவில் இல்லாமல் சற்று தள்ளி இருக்கிறது தெரியுமா? நம் உடலில் இதயம் எப்படி இடப்பக்கம் தள்ளி இருக்கிறதோ அதேபோல்தான் இங்கேயும். உடலே கோவில், உயிரே சிவலிங்கம் என்ற திருமூலரின் வாக்கிற்கு இதைவிட பெரிய சான்று தேவையில்லை. பிரம்மாண்டத்தின் ரகசியம். நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரத்தை உற்று கவனித்ததுண்டா? கீழே இருக்கும் அதே வடிவம்தான் மேலே உச்சியிலும் இருக்கும். இதை நவீன அறிவியலில் ஃப்ராக்டல்ஸ் என்கிறார்கள். இந்த வடிவங்கள் ஒருவிதமான ரெசனன்ஸ் அல்லது அதிர்வை உருவாக்குகின்றன. மந்திரங்கள் ஓதப்படும் போது அந்த ஒளிகள் இந்த கோபுர அமைப்பில் மோதி பன்மடங்கு பெருகி கோவிலுக்குள் வரும் பக்தர்களின் மனதை அமைதிப்படுத்துகின்றன. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சவுண்ட் இன்ஜினியரிங். அறிவியலா, அருளா? 216 அடி உயரத்திற்கு மேல் 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லாலான சிகரத்தை எப்படி ஏற்றினார்கள்? யானைகளையும் பல மைல் நீளமுள்ள சாய்தளங்களையும் பயன்படுத்தினார்கள் என்பது வரலாறு. ஆனால் அந்த உயரத்தில் ஒரு சிறு பிசிறு கூட இல்லாமல் அதை நிலைநிறுத்தியது தமிழனின் கணித ஞானம். சிவனின் ஆசியின்றி இத்தனை துல்லியமான புவியீர்ப்பு விசை கணக்கீடுகள் சாத்தியமா என்பது இன்றும் ஆராய்ச்சியாளர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. சிவபெருமானின் மறைமுக ஆசி என்பது வெறும் மத நம்பிக்கை அல்ல, அது நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற அறிவியல் சொத்து. நாம் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்? அந்த ரகசியங்கள் நம் கண்முன்னே சிலைகளாகவும் கோபுரங்களாகவும் நிற்கின்றன. அடுத்த முறை நீங்கள் ஒரு கோவிலுக்கு செல்லும்போது அதை வெறும் கட்டிடமாக பார்க்காதீர்கள். அது உங்களுக்காக நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற ஒரு பிரபஞ்ச செய்தி. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அந்த ரகசியங்களை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான தகவலுடன் சந்திப்போம்.